guys, welcome back to our channel. நம்ம HF vlog எப்பவுமே வீடியோவோட எண்டில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நான் ஆரம்பத்திலே சாப்பிட்ருக்கேனேன்னு பார்க்குறீங்களா guys, நம்ம இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக டைரி மில்க் வேலண்டைன்ஸ் டேக்குனே விட்டுருக்காங்கல்ல, அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோங்க. டேஸ்ட் மட்டும் இல்லை, ரிவ்யூவும் சேர்ந்து தான் கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஒரு வழியாக அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு வந்தாச்சு, இதோட ரேட்டு, இது எப்படி இருக்குது, எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரிவ்யூலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இதோட ரேட்டை சொல்லிடுறேங்க. முதல்ல இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 355 ரூபாங்க. உங்களில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் வேலண்டைன்ஸ் டே ஆகுதுமா இந்த ஒரு டைரி மில்கை ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு போயிட்டு பண்ணுங்க. சரி, இந்த 355 ரூபாய்க்கு இந்த சாக்லேட்டில் அப்படி என்னதான்டா ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? சரி வாங்க. இந்த சாக்லேட்டோட ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே புல்லுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் புல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு கிரீட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் மானே, தேனே, பொன்மானே இதெல்லாமே போட்டு ஃபில் பண்ணிக்கலாங்க. இந்த டைரி மில்கோட ஃப்ரண்ட் சைடில் யூ ஆர் மை லவ்னு சொல்லி போட்டிருக்கோம். பேக் சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா டியர் ஹியர்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவ்வளோ சீக்கிரமா அதை டியர் பண்ண முடியாது. நீங்க ஒரு சிசர் எடுத்துட்டு போறது நல்லது. ஏன்னா ஆள் முன்னாடி பல்பு வாங்கிடக்கூடாதுல்ல. இதை உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். அதோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் பாக்ஸ் இருக்கும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிளேஸ் ஃபோட்டோ ஹியர்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம் மெமரிஸ்க்காக. இங்கேயே வந்து ஹவு டு யூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. சரி, அந்த சாக்லேட் எங்கடா அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க, அதை தான் நானுமே தேடிட்டு இருக்கேன். உள்ளே ஓப்பன் பண்ணால் அந்த சாக்லேட்டில் இருக்க அந்த சென்டர் ஹார்ட்டோட லவ்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கேயுமே டியர் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் 355 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த பேப்பரை நான் டியர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அட்லீஸ்ட் இதை புக்குக்குள்ளேயாச்சும் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு சரி அதை நான் டியர் பண்ணாமல் உள்ளே இருந்து அப்படியே அலேக்க அந்த டைரி மில்கை மட்டும் எடுத்தேன். சேம் அந்த பாக்ஸில் என்ன எழுதி இருந்துச்சோ அதுதான் போட்டுருந்துச்சு முன்னாடி யூ ஆர் மை லவ்னு சொல்லிட்டு. இந்த டைரி மில்க் கவரையும் கிளிக்காமல் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இதை வந்து புக்கில் வச்சுக்கிறதுக்காக என் தங்கச்சி கேட்டிருந்தா. உங்களுக்கு இந்த டைரி மில்க் கவர், சாக்லேட் கவர்ஸ் எல்லாம் கிடச்சிது அப்படின்னா கலெக்ட் பண்ணி புக்குக்குள்ளே வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக ஓப்பன் பண்ணி டைரி மில்க் எடுத்தாச்சு. நான் ஹார்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் சின்னதாக தான் இருந்துச்சு. நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்த மாதிரி இந்த ஹார்ட்டை வந்து புஷ் பண்ணாலே அது வெளில வந்துடும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரிலாம் இதை பண்ண முடியாது. அது அப்படியே அந்த டைரி மில்க் சாக்லேட்டோட அட்டாச் ஆகி தான் இருந்துச்சு. அதை கட் பண்ணும் அப்படின்னா எக்யூப்மெண்ட்டோட தான் நீங்கள் போய் ஆகணும். ரோஸ் வாங்குற செலவுக்கு ஒரு கத்தி வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் டைரி மில்க்கு அவ்வளோ செலவு பண்ணி இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம வாட்டுக்கு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மரியாதை இல்லை இல்லையா? அதனால டைரி மில்க் கம்பெனியோட விளம்பரத்தையே மிஞ்சிற அளவுக்கு நானும் சிலதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கிரிஞ்சா இருந்துச்சுல. இந்த ஹார்ட்டை சாப்பிட்றதுக்கு நாங்கள் 3 பேர் இருக்காங்க. நடுவில் வேலண்டைன்ஸ் டே அதுவுமா அறுத்து அவசகுணம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஹார்ட்டில் அம்பு விட்டுட்டோம். மொத்தத்தில் டைரி மில்க்கு தான், அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். 10 ரூபாய்க்கு டைரி மில்க்கும் கிரீட்டிங்கும் ரோஸும் வாங்கினாலே 200 ரூபா தான் வருது. யோசிச்சுக்கோங்க மக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி